அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பீர்க்கங்காயை வச்சு பருப்பு சேர்த்து ஒரு அருமையான செம்ம டேஸ்டான ஒரு கூட்டு தான் செய்து பார்க்க போறோம். வாங்க இப்போ செய்யலாம். இந்த பீர்க்கங்காய் பிஞ்சா இருக்கக்கூடிய பார்த்து பீர்க்கங்காயை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம இந்த பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு தயார் பண்ண போறோம். பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்காங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி விட்டுட்டு அதுல பாசிப்பருப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பச்சை வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்காங்க. அதை ஒரு 1 மணி நேரம் ஊற போட்டுட்டு இப்போ அந்த பாசிப்பருப்பு அதில் போடும்போதே இந்த பச்சை வேர்க்கடலையும் போட்டு ஒரு அடுப்பு பெருசாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மீன் டைம் நம்ம இந்த பீர்க்கங்காயை தோல் நீக்கிட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன்னா 2 தக்காளி எடுத்துக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி தனியாக அதையும் எடுத்து வச்சுக்காங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த பருப்பு நல்லா கொதிக்கும் போது நறுக்கி வச்சிருக்கக்கூடிய இப்போ தக்காளியை நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். இந்த பாசிப்பருப்பும் வேர்க்கடலையும் கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்குது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த பீர்க்கங்காயும் நான் இதில் கொட்டிடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக நான் இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு நான் சேர்ப்பேன். இப்போ இந்த கூட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 5-6 பேர் நல்ல தாராளமாகவே சாப்பிடலாம். இப்போ ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நல்லா இதை கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அடுப்பு பெருசாக வச்சுட்டு நல்லா அந்த ஆவிலேயே இந்த இது பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மீன் டைம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3 பல்லு பூண்டு தோல் நீக்கி அதில் போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொழுன்னு அரைச்சி விழுது தனியாக தேங்காய் விழுது தனியாக எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்குறோம். இந்த பீர்க்கங்காய் நல்லாவே வந்திருக்கு. பருப்போடு சேர்ந்து வேர்க்கடலை இந்த தக்காளி பீர்க்கங்காய் நல்லாவே வெந்திருக்குது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் விழுது நம்ம இதனோட ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் இதனோட ஆட் பண்ணிடுறேன். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பீர்க்கங்காய் நீர்க்காய் இந்த வெயில் காலத்தில் எல்லாருமே அடிக்கடி சாப்பிட வேண்டிய ஒரு காய். இதை மாதிரி கூட்டு தயார் பண்ணி சாப்பிட்டோம்னா வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய செய்யணும் போதாது. இது எல்லா ரைஸுக்குமே நம்ம சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் வெறுமனே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தேங்காய் விழுந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா கிளறி விட்டேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு கிட்டத்தட்ட நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டு. இந்த கூட்டு பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு கடைசியாக இதில் நம்ம பண்ண வேண்டிய வேலை ஒரு சமையல் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் கருவேப்பிலை நல்ல இதை தாளித்து இந்த கூட்டில் கொட்டினோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். பார்த்தீங்கன்னா இது சாம்பார் சாதம் மொத்த குழம்பு மோர் சாதம் எதுக்கு வேணால் இதை நம்ம சாப்பிட்லாம். வெறுமனையே சாப்பிட்லாம். அவ்வளவு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம எவ்வளோதான் செஞ்சாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போதாது. அந்த அளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு சமையல் வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். நன்றி.